உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எல்லோரும் படத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, எனக்கு கூப்பிடலேன்னு நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நான் உட்கார்றதில்லை, வெளியே போய் படங்களே பார்க்குறதில்ல நான். நன்றி சார். மற்றபடி இந்த படத்தில் செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சிவாஜி சாரும் உங்கள் பாட்டியும் 2 பேரும் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பிறக்கலை. அந்த அந்த 20 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டில், இல்லையா? உங்கள் பாட்டி அந்த டைனிங் டேபிளில் தான் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. போனால் கீழேலாம் உட்கார வைக்க மாட்டாங்க, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு அண்ணன்னு சொல்லிட்டு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படம் அமைஞ்சது, அது பிறகு பண்ணீங்க. சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையோ? ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ளே இருக்கார். நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டைரக்டர் கிடைக்கலையா? அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார்.